அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 13/8/2026 ஸ்ரீ பராபவ வருடம் ஆடி மாதம் 28ஆம் நாள் வியாழன்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 12:15 முதல் 1:15 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராககாலம் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை 9 10:30 மணி வரை. யமகண்டம் 6 7:30 மணி வரை. இன்று திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:04 கடகலக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்க 12 ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு பல நாளாக நினைத்த காரியம் நடக்கலை, பல நாளாக ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது, மனசில் நிம்மதி இல்லை, வீட்டில் எப்போ பாரு பிரச்சனை கஷ்டம், இந்த மாதிரிலாம் ரொம்ப வருத்தப்படுறீங்களா? இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு காணலாம். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய நாளாக அமையலாம். எனவே சுதாரித்து இருப்பது நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இந்த நாள் உகந்த நாள் அல்ல. சில சௌகரியங்களை நீங்கள் விட்டு கொடுக்க நேரிடலாம். பணியை பொறுத்தவரை பணி சூழல் கடினமானதாக காணப்படும். பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. சிறப்பாக திட்டமிட்டு முன்னுரிமைப்படி பணிகளை ஆற்ற கற்றுக்கொள்ளுங்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அகந்தை போக்கை வெளிப்படுத்துவீர்கள். உறவின் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த இதனை தவிர்க்க வேண்டியது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வீட்டின் புனரமைப்பு மற்றும் பராமரிப்பிற்கான பணத்தை செலவு செய்வீர்கள். தேவையற்ற செலவுகளால் பண இழப்பு ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் ஆரோக்கியம் குறித்து செலவுகள் அதிகரித்து காணப்படலாம். அதிக பணம் செலவு செய்ய நேரிடலாம். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உகந்த நாளாக அமைகிறது. வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்வீர்கள். புதிய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். மகிழ்ச்சி காணப்படும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வளர்ச்சி காணப்படும் நாளாக அமைகிறது. நீங்கள் செய்யக்கூடிய பணியில் திருப்தி காண்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இனிமையாக பழகுவீர்கள். இதனால் உங்கள் பிரியமானவரிடத்தில் நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும். பணத்தை முறையாக பயனுள்ள வழியில் செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அமைதியாக இருப்பதன் மூலமாக சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் ஆன்மீக பயணங்களுக்கு உகந்த நாளாக அமைகிறது. உங்களுடைய வளர்ச்சி குறித்து கவலை காணப்படும். பொறுமையுடன் இருந்தால் நல்லதே நடக்கும். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தலாம். பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகளை ஏற்க நேரிடலாம். குடும்பத்தை பொறுத்தவரை வருத்தமான உணர்வுகளை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். இன்று சுறுசுறுப்பாக இருந்து உங்களது துணையோடு வசீகரிக்கக்கூடிய வகையில் பழகுவது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சிக்கு உகந்த நாள் அல்ல. பணத்தை கவனமாக கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தந்தையின் உடல்நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். இதனால் உங்களுக்கு கவலை ஏற்படலாம். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சிறந்த அடித்தளத்தை அமைப்பதற்கும் நல்ல தரத்தை உருவாக்குவதற்கும் அதிக சிந்தனை செய்வீர்கள். இன்று உணர்ச்சி வசப்படாமல் உங்களது காத்துக்கொள்வது நல்லது. பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக காணப்படலாம். சக பணியாளர்களோடு சிக்கல் வராமல் இருக்க அவர்களோடு நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் முரண்பாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் அதிலிருந்து விலகி இருப்பது நல்லது. துணையுடனான அணுகுமுறையில் அமைதியும் கட்டுப்பாடும் தேவை. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக வருமானம் சம்பாதிப்பது கடினமானதாக காணப்படலாம். பணப்புழக்கத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான நிதி நிலைமை குறைந்து காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய மன உளைச்சல் காரணமாக கால்வலி ஏற்படலாம். தியானம் மேற்கொள்வதும் அமைதியாக இருப்பதும் மிகவும் நல்லது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அதிகமாக நம்ப வேண்டாம். கடினமாக உழைத்து பலனுக்காக காத்திருங்கள். இன்று இசை கேட்டல், திரைப்படம் பார்த்தல் போன்ற நிகழ்ச்சிகளின் மூலமாக மன அமைதி பெறலாம். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்காது. பணி சுமை அதிகமாக காணப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு தகவல் பரிமாற்ற பிரச்சனை காணப்படலாம். இந்த பிரச்சனைகளை தீர்த்து மகிழ்வோடு வாழுங்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு காணப்படுகிறது. உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை தக்க வைத்துக் கொள்வது நல்லது.
ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சுமாரான ஆரோக்கியம் காணப்படலாம். தோல் ஒவ்வாமை, கால்வலி போன்ற பிரச்சனைகள் காணப்படலாம். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உற்சாகமான நாளாக அமைகிறது. புதிய வளர்ச்சி பாதையில் முன்னேறுவீர்கள். உங்களுடைய செயல்களை திட்டமிட்டு முறையாக செய்தால் நிச்சயம் வெற்றி பெறலாம். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நல்ல பெயரும் புகழும் அடைவீர்கள். பணியிட சூழல் சிறப்பாக காணப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பு வசப்பட்டு காணப்படுவீர்கள். இதனால் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு காணப்படுகிறது. சேமிக்கக்கூடிய வழக்கமும் தரமும் வாழ்க்கையும் காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். இன்று முழு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீடித்த முயற்சிகள் எடுக்க வேண்டும். உங்களுடைய செயல்களில் மும்முரமாக இருப்பீர்கள். முயற்சி இன்று மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பணியை பொறுத்தவரை பணியில் அர்ப்பணிப்பு தேவை. யோசித்து வேலை செய்ய வேண்டியது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையாக பழகுவீர்கள். இதனால் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வளர்ச்சி சிறப்பானதாக காணப்படுகிறது. வங்கி இருப்பை சிறப்பாக பராமரிப்பீர்கள். இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். தேக ஆரோக்கியம் உறுதியாக காணப்படும். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய உணர்ச்சிகளை கண்காணிக்க வேண்டும். பொறுமையும் நம்பிக்கையும் தேவை. நம்பிக்கையோடு செயல்பட்டால் வெற்றியை நோக்கி பயணிக்கலாம். பணியை பொறுத்தவரை இன்று பணி சுமை அதிகமாக காணப்படும். பணியை கவனத்தோடு ஆற்ற சில சௌகரியங்களை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். சரியான நேரத்தில் பணிகளை முடிக்க வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை விஷயங்களை லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களது துணையுடத்தின் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டியது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்புழக்கம் குறைந்து காணப்படும். தேவையற்ற செலவினங்களை சந்திப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அசௌகரியம் காரணமாக ஆரோக்கியத்தில் பாதிப்பை சந்திப்பீர்கள். தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சிறிது அசௌகரியத்தை உணர்வீர்கள். ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக காணப்படலாம். பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்துவது நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உங்களது உணர்வுகளை சகஜமாக வெளிப்படுத்த வேண்டியது அவசியம். துணையிடத்தில் அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக காணப்படும். சிறிய கடன்கள் வாங்கி தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை காரணமாக சளி மற்றும் இருமல் போன்ற பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் காணப்படுவீர்கள். இன்று அதிர்ஷ்டம் அதிகமாக காணப்படலாம். அதனால் திருப்தி உண்டாகும். உங்களை விட மூத்தவர்களின் மற்றும் நலம் விரும்பிகளின் ஆதரவை பெறுவீர்கள். பணியை பொறுத்தவரை இன்று புத்துணர்ச்சியோடு பணிபுரிய வேண்டும். உங்களது திறமைகள் மற்றும் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் நேர்மறையாக நடந்து கொள்வீர்கள். உங்களுடைய வாழ்க்கை பற்றி துணையிடத்தில் கலந்து ஆலோசிப்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய பணம் திருப்திகரமானதாக இருக்கும். நண்பர்களிடமிருந்து எதிர்பாராத பரிசாக பணம் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். உங்களை முன்னேற்றிக் கொள்வதற்கு உகந்த மனநிலையில் காணப்படுவீர்கள். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வளர்ச்சி காணப்படும். பணியில் நேர்மறையாக இருப்பீர்கள். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உணர்வுகளை நட்பு முறையில் பகிர்ந்து கொள்வீர்கள். ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும். தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு பணம் காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. திடமாக இருப்பதாக உணர்வீர்கள். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் தவறு நேராமல் இருக்க பொறுமை அவசியம். நன்மை தீமை இரண்டும் கலந்து காணப்படும். ஆன்மீக ஈடுபாட்டின் மூலமாக ஆறுதல் கிடைக்கும். பணியை பொறுத்தவரை பணி சுமை இன்று உங்களுக்கு அதிகமாக காணப்படலாம். சக பணியாளரிடத்தில் நல்லுறவை பராமரிக்க வேண்டியது மிக அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் நல்ல உறவை பராமரிக்க அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று ஆன்மீக பயணத்திற்கு பணத்தை செலவு செய்வீர்கள். இது உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கண்களை பரிசோதிக்க வேண்டும். பல்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.